என்ன நியூஸ் இன்னைக்கு? அது சரி, இப்பெல்லாம் பேப்பர்ல எங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல நியூஸ் இருக்கு? ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கு. அதுவும் 2 பொம்பளைங்க படத்தை போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இந்தியா பாகிஸ்தானை வென்றது. எதுல? உலகக்கோப்பை கிரிக்கெட்டில். அதானே. சென்ட்ரல் பட்ஜெட் என்னாச்சு, ஸ்டேட் பட்ஜெட் என்னாச்சு, பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது, அசம்பிளில என்ன நடக்குது, இத பத்தி எல்லாம் எவனுக்கும் கவலை இல்ல. கிரிக்கெட்டில் வென்றது. பால் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லு அதுக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் அக்கறை இல்ல. கிரிக்கெட்டில் வென்றது. நாடு சுபிட்சமாயிடும். நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற ஒரே சந்தோஷம் அதானே. அத அவங்க அனுபவிக்கட்டுமே. வாடா கிரிக்கெட் ரசிகா. ஏடா கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டே இருந்தா வயிறு ரொம்பிடுமா? உழைக்கணும்டா. நீ சொன்னிய பட்ஜெட் இத போட்ட பார்லிமெண்ட், அதுவே மேட்ச் அன்னைக்கு பயங்கர காரியம். எவ்வளவு பெரிய தப்பு இது. தப்பு இல்லைன்னு நம்ம நாட்டு மக்களை யுனைட் பண்ற ஒரே விஷயம் இப்ப கிரிக்கெட் மேட்ச்ல இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம நாட்டு மக்களுடைய தேசபக்தியே இன்னைக்கு அதுதான் அடங்கி இருக்குன்னு வச்சுக்கோயேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். ஏண்டே சனினே, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? காபியை கொண்டு தொலைய. ஏன சனியன்னு சொன்னிய, அது அந்நியவன நீங்க இருக்கல்ல, அப்ப உன்னை இல்ல. ஏன்னா அன்னைக்கு பேர் இருக்குனே, பேரு சீதாலட்சுமி. ஏண்டா உனக்கு கூட தான் பட்டாபின்னு ஒரு பேர் இருக்கு. நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் உன்னை பேர் சொல்லி வர கூப்பிடுவாங்களா? ஏன்னா நீ என்ன வேணாலும் கூப்பிடலான்னு. ஏன்னா நான் கூட போறதால உன் தம்பி. ஆனா அண்ணி அப்படி கூப்பிடலாமா? அண்ணி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க, இந்த வீட்டு மகாலட்சுமி, அவங்க அப்படி கூப்பிடாதானே. ஏண்டா மூதேவி, இந்த டிவி எல்லாம் பார்க்காத அப்படின்னு சொன்னா கேக்குறியா நீ? என்னவோ வாழ வந்த தெய்வமா மகாலட்சுமியா டயலாகா பின்ற. சும்மா இருடா. ஏண்டே காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், உன் கால வேலையா? அந்த காப்பி எடுத்து வந்து தொலைய. இந்த கத்துறதுக்கு நீயே போய் காப்பி எடுத்து குடிச்சிருக்கலாம். இந்த பாரு, இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. பெரியவன் சின்னவன்ற மரியாதை கிடையாது. அண்ணி நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நானே வந்து எடுத்து குடிச்சிருப்பேன். நீ ஏண்டே இங்கெல்லாம் அழகி போட்டியா நடந்துட்டு இருக்கு. ஏதோ கேட் வாக் பண்ணி காப்பி எடுத்து வர. இல்லைங்க, அது கேஸ் தீர்ந்து போச்சு. இப்ப சொல்லு. முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா நான் கேஸ் புக் பண்ணிருப்பேன்ல. நீ தானே போன்ல புக் பண்றதுக்கே 4 நாள் கடத்துவேன். அதுவும் கடைசியில் அன்னி தான் புக் பண்ணணும். ஆமா, என்னது இது? பால் இல்ல, டிகாஷன் இல்ல, சக்கரை கூட இல்ல. இப்ப இதுக்கு என்ன பேரு? வெந்நீர். இல்லைங்க, காஃபி பொடியும் தீர்ந்து போச்சு. பால் தீர்ந்து போச்சு, காபி பொடி தீர்ந்து போச்சு. என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ இந்த வீட்டுல? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, எனக்கு டவல் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. எடுத்து வச்சிட்டியா? வெந்நீர் போட்டாச்சா? போட்டாச்சுங்க. அதையும் பண்ணிட்டியா? என்னோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கியா? அது பண்ணிருக்க மாட்டேன், தெரியும் எனக்கு. நான் ஆபீஸ்க்கு லேட்டா போகணும், போய் ஆபீசர் கிட்ட திட்டு வாங்கணும். அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். அவங்களால பண்ண முடியாத ஒரு ஆபீசர் பண்றாரு, ஒரு சந்தோஷம் தான். மூடா. சரி, போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போ. நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன? இன்னைக்கு சண்டே. அண்ணே என்னன்னு இப்படி இருக்க? கிழமை கூட உனக்கு தெரியாது. சரி, காலை பேப்பர் படிச்சல, அதுல கொட்டளத்துல அந்த கிழமையும் தேதியும் போட்டுருக்கலானே. என்ன நீ இப்படி சொதப்பிட்டேனே? சண்டே வரனா எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டியூட்டி இருக்கு, நான் ஆபீஸ் போயே ஆகணும். சரி வழி இது குறைச்சிக்கோ. உனக்கு என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு? முதல்ல சிரிக்கிறத நிப்பாட்ட. ஏன்னா அன்னி சிரிக்க கூட கூடாதானே? டேய் ஏண்டா ஏதாவது பேசி அவன் மனசை கலைச்சி எங்களுக்கு கூட சண்டை உண்டு பண்ற போல இருக்கு. நீ முதல்ல உன் மனசுல இருக்கிறத கலைக்கணும். என்ன உண்டாக்கினா வேலைக்காரி சமயக்காரி அப்படிங்கிற நினைப்ப மாத்திக்கும். அவங்களும் மனுஷிதான், அவங்களுக்கும் ஆசா பாஷங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோனே. நீ முதல்ல உள்ள போ. அது என்ன? இந்தா கொடுத்து தொலையண்டா. ஓடி உள்ள. அண்ணே ஓடி வாடிலாம் கூப்பிடாதுண்ணே. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். பாரு, இந்த பொம்பளைங்க எல்லாம் என்னைக்குமே அடக்கி வைக்கணும்டா. இப்படி சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்களோ? அண்ணே அவங்களும் நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க. ஆண்களுக்கு சரிசமமா எல்லா ஃபீல்ட்லயும் நீங்க இருக்காங்க, தெரியுமா? அதனாலதான் ஆம்பளைங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்க மாட்டேங்குது. நம்ம படிக்கிறது இல்ல, சரியா மார்க் வாங்குறது இல்ல, அதனால வேலை கிடைக்கிறது இல்ல. என்னடா பேசுற நீங்க? பாரு, ஒரு ஆம்பளை வேலைக்கு போனோம்னா ஒரு குடும்பத்தை காப்பாத்துவான்.
அதுவே இந்த பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போனா சாரி வாங்குறதுலயும் நகை வாங்குறதுலயும் எல்லா பணத்தையும் செலவு பண்ணுவாங்கடா. நல்லா இருக்குண்ணே. ஆம்பளைங்க சம்பாதிச்சு அப்படியே பணத்தை கொடுப்பாங்க. எத்தனை ஆம்பளைங்கண்ணே சீட்டாட்டத்துல, குதிரை ரேஸ்ல, அப்புறம் ஆன்லைன் ரம்மி, ஒயின் ஷாப் இதெல்லாம் தங்க பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. இவங்க காப்பாத்துவாங்க, வீட்டை காப்பாத்துவாங்க, இவங்க ட்ரெஸ் நகையெல்லாம் வாங்குவாங்களாம். நல்லா இருக்குண்ணே. சரி அப்படியே வாங்கிட்டாதான் என்னண்ணே, ஆபீஸ்க்கு போறாங்க, ஒரு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்களா? சரி அதை விடு, என்னைக்காச்சும் நீ ஓன் ட்ரெஸ்ஸை ஐமனாவும் போட்டு வைக்க ஆபீஸ்க்கு, உனக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? நல்லா இருக்கு. போற போக்க பார்த்தா நீ பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஆதரவா பேசி ஆம்பளைங்க எல்லாம் எதிரி ஆக்கிற போல் இருக்கு. நான் யாரையும் ஆதரவாகவும் பேசல, எதுவும் இல்லைங்க. எல்லாரையும் சரிசமமா பார்க்க பழகிக்கோன்னு தான் சொல்றேன். ஆமாண்டா, இப்படிதான் சம உரிமைன்னு சொல்லி சொல்லி கடைசியில ஆம்பளைங்களோட உரிமையே போயிடும் போல் இருக்கு. ஆமாண்ணா, இப்படி ஒன்ன மாதிரி ஆட்கள் பேசி பேசிதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 30% இன்னும் கிடைக்காம இருக்கு. இப்படி 30% பத்தி 33 வருஷமா பேசிட்டு இருப்பீங்க போல. என்ன கிடைக்கல, அதுக்கு மேலேயே கொடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு 50% சலுகையே கொடுத்தாச்சு. இப்ப பஸ் எடுத்துக்கோ, அவங்களுக்கு லேடிஸுக்குன்னு தனியா ஒரு சீட்டு, இதோ இப்பதான் மெட்ரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அதுலயும் லேடிஸுக்குன்னு தனியும் ஒரு கோச். அவ்வளவு என்ன, இப்ப பாத்தியா ரோட்ல பிங்க் கலர்ல பஸ்ஸுக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு அதுல லேடிஸ்க்கு எல்லாம் இலவசமா, டிக்கெட்டுக்கு காசே கொடுக்க வேண்டாமா. அப்புறம் நம்ம சபர்பன் ட்ரெயின் எடுத்துக்கோ, அங்க லேடிஸ்க்கு தனியா ஒரு ட்ரெயின், லேடி ஸ்பெஷல். ஓ, நீ சொல்றத பார்த்தா லேடிஸ்னாலே ஸ்பெஷல் தான், எதுக்கு லேடி ஸ்பெஷல்னு எல்லாம் விடுறாங்கன்னு கேக்குறேன், அப்படிதானே? ஏண்டா போற போக்க பார்த்தா பொம்பளைங்களை விட ஜாஸ்தி நீ ஆதரவு கொடுக்க போல் இருக்கே. அப்படிலாம் இல்லைண்ணே, இன்னைக்கு அவங்க ஆதரவு இல்லாம யாருமே ஜெயிக்க முடியாதுண்ணே. சரி அதை விடு, சினிமா இப்ப எடுத்துக்கோ. என் சினிமாவை ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணனா கூட தாய்மார்களின் பேராதரவு பெற்ற அப்படின்னு போட வேண்டியிருக்கிறா, பாத்துக்கோ. ஏய், இங்க என்ன உனக்கு எனக்கும் பட்டிமன்றமா நடந்துட்டு இருக்கு? நான் பேச பேச நீயும் பேசிக்கிட்டே இருக்க. அண்ணன்ற மரியாதையை கூட. சரிடா டேய். டேய் இங்க வா. ஆமா, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். அதான் அதை அப்பவே பண்ணிட்டேன், ஆறி போயிடுச்சு. நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் சுட பண்ணிட்டேன். அப்ப இப்ப பண்ண டிஃபன் என்ன நாய்க்கு போட போறியா? அது இல்லைங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி இல்ல, நீ எங்களுக்கெல்லாம் சுட சுட சமைச்சு போட்டு நீங்க ஆர்டர் சாப்பிட்டீங்களா? அதை ஏன்ட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். வேணாம்ப்பா, நீ வயசு பையன், நீ சுடா சாப்பிடு. போதும் போதும், உடனே உங்க 2 பேரோட சென்டிமெண்டே ஆரம்பிச்சிடாதீங்க. நான் குளிக்க போறேன். ஆமா, இந்த பாத்ரூம் வழுக்கிட்டு இருக்கு, அதை அலம்பி வைன்னு சொன்னேன், அலம்பினியா? அலம்பிட்டேங்க. ஏன்னா எங்க அப்பா வயசானவரு, காலை வச்சு வழுக்கி ஊதுற போறாரு. ஏய், என்னடா வாசப்பக்கத்துல இருந்து குரல் கேக்குது? என்ன வாஸ்துபடி பாத்ரூம் வாசலுக்கு மாத்திக்கியா? ஏய் அப்படா, போய் என்னாச்சுன்னு பாரு. அப்படா அப்பா, என்னப்பாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லடா. வாசத்தாரன்னு பேர்ந்துட்டு. ஏய், இவரு உழுந்து வாசத்தரக்கு வந்துச்சா? வாசல்ல குழிய தோண்டி வச்சிருக்கான், அது தடுக்கிடுச்சு. இது குழி தோண்டிருக்கானா? யாரு குழி தோண்டது? அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே. பிடபிள்யூ காரங்க வெட்டுறாங்க, அப்புறம் டெலிபோன்ஸ் காரங்க, இபி காரங்க, ஹைவேஸ் லோவேஸ், இப்படி நிறைய பேர் வெட்டிட்டு இருக்காங்க. இப்படியே வெட்டி வெட்டி அமெரிக்காவுக்கு ஷார்ட் கட்ல ரூட் போட்டுருவாங்க. ஆனா நம்ம அம்பத்தூருக்கு தான், பக்கத்துல அம்பத்தூருக்கு நம்மளால போக முடியாது. பாத்துக்கோ. பட்டாபி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏங்க, நம்ம வீட்டு ட்ரைனேஜ்ல ப்ராப்ளம் இருக்கு, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி வர சொன்னேன். யாரை கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ண? இல்ல யாரை கேட்டான்னு என்ன கேக்குறது இல்லையா? நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவியா? வர வர இந்த வீட்டுல பொண்டாட்டி ராஜ்யமா போயிட்டு இருக்கு. அப்பா என்னப்பா சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ண கூடாதா? நீ இந்த வீட்டோட குடும்ப தலைவன் யாரா? உனக்கு சொன்ன மாட்டா? என்ன கேட்காம அவ இஷ்டத்துக்கு பண்றா? நீ பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லனே. பாரு, நான் என் பொண்டாட்டி இப்படிதான் வச்சிருப்பேன். அவ எனக்கு அடங்கிதான் போகணும். நீ வேணா உன் பொண்டாட்டி கால வேணா விடுடா. விடுதல் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாண்ணே, கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு அம்மா கால எல்லா ஆம்பளைங்களும் விழுந்தானே இருந்தாங்க, தெரியுமில்ல? சரி, நீ போய் உள்ள போய் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணு. ஆனா நான் முதல்ல குளிக்க போறேன். உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா ஏன் டைம் தான் வேஸ்ட். நீ பேசவே கூடாது, போ. எப்பா, இங்க ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்புலாம் வெத்தலையை போட்டுட்டு இருக்கியப்பா. யார் சொன்னா பொறுப்பு இல்லாமன்னு? இந்த பாரு, சுண்ணாம்பு வச்சு பொறுப்பா தான் போட்டுட்டு இருக்கேன். ஏண்டே டவல் எடுத்து கூடண்டே. இதோ வரேங்க. இவருக்கு டவல், வெண்ணி, சோப்பு இதெல்லாம் அண்ணி எடுத்து கொடுக்கணும். இவர் ஹாயா குளிச்சுட்டு வருவாரு. எப்பா, என்னப்பா இப்படி வளர்த்து வச்சிருக்க? உன்கிட்ட போய் சொன்ன பாரு, நீ நல்லா இருந்தா, நீ பொறுப்பா இருந்தா தானே அவனை திருத்துவ. இல்லடா, மூத்த பையன்னு உங்க அம்மா எக்கச்சக்கத்துக்கு அவனுக்கு செல்லத்தை கொடுத்து வளர்த்துட்டா. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்துவான்னு பார்த்தா உங்க அண்ணி உங்க அம்மாவுக்கு மேல அவனுக்கு பண்றா. அதான்ப்பா பெண்கள். பையனுக்காக அம்மா பண்றான், கணவனுக்காக மனைவி பண்றான்.
அந்த மனைவியை தாயாயிட்டா திரும்பவும் பையனுக்காக பண்றான். இதுதான்ப்பா சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல இருக்கிற எந்த ஆணும் தன் அம்மாவுக்கோ தன் மனைவிக்கோ எதுவும் பண்றது இல்ல. அப்படியே தப்பி தவிர எந்த ஆணும் பண்ணணும்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க யாரும் அதை விடுறது இல்ல. கிரேட். என்ன பட்டாபி, இன்னைக்கு பெண்கள் பக்கமும் பாசம் பொங்கி வெளியாது. அண்ணி ஏன் இப்படி இருக்கிறீங்க? அண்ணன் உங்களை எவ்வளவு திட்டுறான். ஏதாச்சும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறதே இல்லை. அவர் எங்கப்பா என்ன திட்டுறாரு? இப்ப திட்டுனானே, அது அவரோட உரிமைப்பா. என்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற உரிமை அது. சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு இப்படி உங்களையே ஏமாத்திட்டு போறீங்க? அண்ணி ஒரு புழு கூட நீ அதை குத்திட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அதுக்கே கோவம் வரும். அந்த கோவம் கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா இருப்பாங்களோ ஒன்னால வருது. நீ அம்மாவை என்னென்ன பாடுபடுத்துறியோ அதெல்லாம் அண்ணன் பார்த்துட்டு இப்ப அண்ணியை படுத்திட்டு இருக்கான். இல்லடா, தப்புதான். பெரியவங்க சின்னவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ஆனா நான் அப்படி இல்லை. உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவ அருமை எனக்கு தெரியல. இப்போ ஐ ஃபீல் வெரி லோன்லி. என்ன யாரும் திட்டத்துக்கு ஆள் இல்லைன்னா? இல்லடா, இந்த மாதிரி வேலைக்கு சமைச்சு போட்டு காஃபி டிஃபன் கொடுக்கறதுக்கு மருமக மட்டும் இல்லைன்னா நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. பட்டாபி, இன்னைக்கு என்ன முடிவு பண்ணிருக்க? ஏன் நீங்க எல்லாம் ஒண்ணு இப்படியே இருக்கிறீங்க? அதான்ப்பா பெண்கள். நீ இப்ப சொன்னிய புழு, அதை கூட தாங்கிக்கிறது பூமாதேவி தான். பெண்களும் அப்படிதான், எல்லா கஷ்டத்தையும் தாங்கிப்பாங்க. ஏன்னு கேட்க வர பட்டாபி, இந்த உலகத்துல சிறந்த ஆண்மகன்னு நம்ம ராமனை சொல்லுவோம். அந்த ராமனை கல்யாணம் பண்ணிட்டவர் சீதா. அவப்படாத கஷ்டமா? நீங்க ராவணன்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அண்ணன் அண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் ராமர் எல்லாத்துக்கும் கேதுவா இருக்கலாம். ஆனா சீதைக்கு அவர் எப்பவுமே வில்லன் தான். இல்லப்பா, கண்டிப்பா இருக்கவே முடியாது. ராமன் இல்ல, எல்லா வைஃப்க்கு அவ ஹஸ்பண்ட் தான் ஹீரோ. அது போட்டும் இன்னைக்கு என்ன உன்னோட பேச்சு நடவடிக்கைலாம் ஒரு மார்க்கமாவே இருக்கு. அண்ணி ஒண்ணு இல்ல, உங்களால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு. அதானே பார்த்தேன். நீ பெண்களை உயர்த்தி பேசும்போதே நினைச்சேன் நான் மயங்கிட்டு வேணா காக்கா பிடிக்கிறேன். நீ அப்படிலாம் இல்ல. நீ சரி, விஷயத்துக்கு வா. அண்ணி நான் சொன்னேனே, பிரியான்னு ஒரு பொண்ணு. பிரியாவா? எந்த பிரியா? என்ன நீ விளையாடாதீங்க. நீ நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னேன். சொன்னல மறந்துட்டேன். சரி, என்ன போதுக்கு? ஒண்ணு இல்ல, நீ இந்த பிரியாவையும் உங்க அண்ணனையும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறேன். அட பாவி, இத இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லு. இது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன வெட்டியே போட்டுடுவாங்க. நீ ப்ளீஸ், நீ அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எப்படியாச்சும் அண்ணன்ட்ட பேசி நீங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். முடியவே முடியாது, என்ன விட்டுடு. அண்ணி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய், என்னது இது? என்ன ஆர்டிஓ ஆபீஸா? 2 பேரும் 8 போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு தான் அறிவு இல்ல, நீ அவனுக்கு சரிசமமா விளையாடிட்டு இருக்க. அது இல்லைங்க, நம்ம பட்டாபி. ஆமா, பட்டாபி. நம்ம பட்டாபி ம், அவனுக்கு வயசாயிட்டே போகுதுங்க. சரி. சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே. என்ன திடீர்னு அவன் கல்யாணத்தை பத்தி பேசுற? நீ ஒருத்தங்க பண்ற தொந்தரவு போறாதுன்னு இன்னொருத்தி வேற வந்து தொந்தரவு பண்ணுமா? ப்ளீஸ். தொந்தரவு தானே சொல்ல முடியும். இவங்க பண்றதெல்லாம் வேற என்ன சொல்ல முடியும்? அது ஏன்னா தொந்தரவுன்னு நினைக்கிறேன். அம்மா என்றால் அன்பு, அண்ணி என்றால் பம்பு. ஏய், என்ன இப்ப இவன் கல்யாணத்தை பத்தி பேசுற? அது இல்லைங்க, பட்டாபி பிரியான்னு ஒரு பொண்ண காதலிக்கிறாங்க. அதான பார்த்தேன். சோழியம் குடும்பி சும்மா ஆடுமா? என்னடா தலைவர் பொம்பளைகளை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு, ஆதரவா பேசுறாருன்னு நினைச்சேன். டேய் படாங்க, யாரா அந்த பிரியா? போங்க, எனக்கு வைக்க வைக்கமா இருக்கு. ஏடா, புதுசா நடந்தாச்சு, இதுல முக்காடு வேறயா? சரி, அது போட்டோம். ஆமா, இப்ப இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? இது என்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்களா இல்ல இன்ஃபர்மேஷனா? இல்ல பர்மிஷன் தாங்க, பர்மிஷன் தான். இன்னைக்கு அந்த பொண்ணையும் அண்ணனையும் இங்க வர சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு. சாதாரணமா நாம தான் பொண்ணு பார்க்க போனோம், அதுதான் முறை. ஆனா அண்ணன் தான் சீர்திருத்த செம்மலாச்சே, அதான் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இங்க வர சொல்லியிருக்காராக்கும். அது என்னென்ன தப்பு? எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை வந்து பொண்ணை பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். நான் வந்து பிரியாவை என்ன பார்க்க வர சொல்லிட்டேன். சொல்லாம தாராளமா சொல்லலாம். போமா, போய் இந்த பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் ரெடி பண்ணு போ. சார், என்ன சார் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் மேக்கப் போட்டு வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, சாரி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. போங்க. கிண்டல்லாம் பண்ணாதீங்க. ஆமா, இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்தது கிண்டல் இல்ல, இப்ப நான் சொல்றதுதான் உனக்கு கிண்டலா? ஆமா, இந்த விஷயம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சுதா இல்ல? ஏன்பா, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமா, உனக்கு வெத்தலை போடுறத தவிர வேற ஒண்ணும் தெரியாது. தம்பி, பாத்து வாப்பா. Thank you, uncle. Hi, Pat. Hi, everybody. ஏன்பா, உன் தங்கையை கூட்டு வரலையா? அண்ணே, இதுதானே தங்கையே? இது பொண்ணாடா? பொண்ணுதானே?
பிரியா, இது வந்து அண்ணி சீதாலட்சுமி, என்னது? இது அண்ணன் கங்காதர். டேய். அது அண்ணன், இது அண்ணி. ஏன் டென்ஷனா இருக்கு பேட்? ரிலாக்ஸ் மேம். பட்டாபி ரொம்ப டென்ஷனா இருக்கான். நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ அம் பிரியா. ஹலோ, ஐ ஆம் பரத். ரொம்ப முக்கியம். மிஸ்டர் கங்காதரன், எனக்கு இந்த கால விழுறது, ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் தெரியாது. கிக் த பால், ஸ்ட்ரைக் த கோல். அது உன்னை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சுமா. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். நானும் பட்டாபியும் ஒருத்தர் லவ் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டோம். என்ன போல ஒரு அல்ட்ரா மாடர்னான பொண்ணுக்கு ஏத்த பையன் அவன் தான். சோ தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட். ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கலனா? ஐ டோன்ட் கேர். என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க தம்பி எனக்கு சம்மதம் கொடுத்தாச்சு. உங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார், ரைட்? அவன் வழியா பாத்துக்கிட்டேன், நான் என் வழி பாத்துக்கிறேன். குட். ஆமா, என்னமா படிச்சிருக்க? எம்காம் அண்ட் எம்பிஏ. ஏண்டா அவ எம்காம் எம்பிஏங்கறா, நீ வெறும் பிகாம் தான்டா படிச்சிருக்க. பரவாயில்லண்ணே, என் ஒய்ஃப் என்னை விட அதிகமா படிச்சா எனக்கு பெருமை தானே. ஓ, சோ வைஃப்னு முடிவே பண்ணிட்ட. ஏமா ஒர்க் பண்றியா? யா, ஐம் வர்க்கிங் இன் a multinational company earning 50,000 per month. ஏங்க பொண்ணு படபடான்னு பேசுறாளே தவிர பார்த்தா நல்ல பொண்ணாதான் தெரியறா. பேசாம நம்ம பட்டாபிக்கு இவளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. இல்லனாலும் வேற வழி இல்ல. ஏன்னா ஏற்கனவே அவன் வைஃப்னு டிசைட் பண்ணிட்டான். ஆனா வீட்ல நின்னு யாரும் வரலையே. சார், எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்டயே பேசுங்க. அதுவும் கரெக்ட் தான். உன்கிட்ட பேசுறதுக்கு இப்ப எங்களுக்கு தான் தைரியம் வேணும். உனக்கு பாட தெரியுமா? உங்க தம்பிக்கு ஆட தெரியுமா? அது என்ன சார், பொண்ணை பார்க்க போனா ஸ்டாண்டா தான் இது ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. இந்த ஹஸ்பண்டாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு கிட்ட ஆட வச்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, பாட தெரியுமா ஆட தெரியுமா? கங்காதரா, இதுக்கு மேலே நீ பேசிட்டு இருந்தேன்னா உனக்கு மரியாதை இல்லை. பொம்பளைங்களுக்கு பொம்பளையே பேசிக்கிட்டோம். சீதா, பொண்ணுகிட்ட என்ன கேட்கணுமா நீயே கேளுமா. அண்ணி ஏதாச்சும் எஸ் புசர் கேட்டு ஃபெயில் பண்ணிடாதீங்க. அது ஒரு மக்கு பிளஸ் 3. நீ வந்து சும்மா இருடா. இது இன்டர்வியூவா என்ன? ஆமா பிரியா, எப்பவுமே நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவியா இல்ல சாரி? அண்ணி அவ நான் அவளை கேக்குறேன்ல, எப்பவுமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவியாமா இல்ல சாரி சுடிதார் எல்லாம் போடுவியா? எப்பவுமே இல்ல நீ. சாரி, நான் உங்களை அப்படி கூப்பிடலாம் இல்லையா? Of course. நான் டூ வீலர் ஓட்டும் போது இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். இட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். அண்ட் ஒன் மோர் திங், இப்ப சாரி கட்டிட்டு வந்து நாளைக்கு திடீர்னு உங்க முன்னாடி இப்படி வந்து நின்னேன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். டு அவாய்ட் தட் கன்ஃபியூஷன். குட் இன்டென்ஷன். பிடிச்சா பத்த பாயிண்ட். லேடிஸ்க்கு எப்பவுமே இந்த புடவை நகைன்னா ஒரு அட்ராக்ஷன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவே இல்லமா? யா, கண்டிப்பா போவேன். லேடிஸ்க்கு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி வேணுமே. இந்த பேர் லேடிஸ் பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது. யாருக்கு பாக்குறவங்களுக்கா கேக்குறவங்களுக்கா? தம்பி, ஒரு லேடியோட கஷ்டம் ஒரு லேடிக்கு தான் தெரியும். ஆமா, அப்படின்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. என்னைக்காவது எந்த லேடியாவது இன்னொரு லேடிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? ஏதாவது ஒரு கர்ப்பிணி பொண்ணு கூட பஸ்ல ஏறினா ஆம்பளைங்க எந்திரிச்சு தான் இடம் விட வேண்டியதா இருக்கு. அவங்க கஷ்டம் என்ன, அவங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. ஆனாலும் ஆம்பளை தான் இடம் கொடுக்கணும். இப்படிதான் ஒரு தடவை நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பொண்ணு பஸ்ல ஏறினா. ஒரு வயசான அம்மா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட போய், ஏமா அந்த பொண்ணுக்கு இடம் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு சாயல்ல என் மருமக மாதிரியே இருக்கா, அதெல்லாம் வந்து கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த வயசான அம்மா நின்று இந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தா மாமியார் சாயல இருக்கட்டும் கஷ்டப்படட்டும்னு விட்டுருப்பாங்கல்ல. ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் குரூப்பா இருந்தா நாத்தனார் சாயலா இருக்கு கஷ்டப்படட்டும்னு விட்டுருப்பாங்க. என்ன பட்டாபி, நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? இல்லம்மா, பெண்களுக்கு பெண்களால வர பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். You have enormous potential but you are wasting it. பட்டாபி, எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணு. அப்படி சொல்லுங்க நீ. டூ வீலர்ல வந்து சொன்னீங்க, டிவிஎஸ் மொபைலா? இந்த பொம்பளைங்க எப்ப ஒன்னா சேருவாங்க, எப்ப சண்டை போட்டுப்பாங்கன்னு தெரியாது. ஏம்மா, உங்க அண்ணன் வரதா இவன் சொன்னானே. முதல்ல யார் வீட்டுக்காவது போகும்போது வெறும் கையா போகக்கூடாதுன்னு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. நல்ல வேலை, அவனுக்காவது இந்த ப்ரொசீஜர் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். ஆமா, நீ என்ன சாப்பிடுற? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? அண்ணி அவ எப்பவுமே நான் உன்னை கேட்கல, அவளை கேட்கிறேன். காஃபி கொடுங்க நீ. நீங்க போடுற காஃபி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பட்டாபி சொல்லியிருக்கான். அதுதான் தெரிஞ்சிருச்சு. எங்க தட்டினா வேணும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா பத்தியா? இல்ல, காட் ப்ராமிஸ். இதுக்கெல்லாம் அப்புறம் எதுக்கு வம்பு கேட்கிற? சரி, நான் காஃபி கொண்டு. ஆமா, அதான் அப்பா கேட்டாரு, டூ வீலர்ல வந்தா டிவிஎஸ் மொபைலா? யமஹா. யமஹாவா? அடுத்த மாசம் என்ஃபீல்ட் வாங்க போறானே. ரொம்ப பெருமையா சொல்ல. நீ அவ கூட அந்த என்ஃபீல்ட்ல பின்னாடி உட்காந்துட்டு ஆபீஸ் போக முடியாகும். அதுல என்ன தப்பு? எல்லாரும் ஒய்ஃபை கொண்டு ஹஸ்பண்ட்லாம் ஒய்ஃப் கொண்டு ஆபீஸ்ல விடணும்னு இருக்கா? இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொண்டு விடட்டுமே. $1 மில்லியன் கொஸ்டின். சார்,
நார்த்ல இதெல்லாம் சர்வசாதாரணம். நம்ம ஊர்ல தான் பொம்பளைங்க டூ வீலர் ஓட்டினா வாய் பொழந்து பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் ஃபார்ச்சுனரே ஓட்டுவேன். நீ விட்டா லாரியே ஓட்டுவோமா? ஏன்னா இவங்க பரம்பரையே ஓட்டி பரம்பரைனே. இவங்க கொள்ளு தாத்தா ராஜராஜ சோழனுக்கு தேர் ஓட்டிட்டு இருந்தாரு. இவங்க கொள்ளு தாத்தா ராபர்ட்ல இருந்து கார் ஓட்டிட்டு இருந்தாரு. இவங்க தாத்தா ராஜாஜிக்கு கார் ஓட்டிட்டு இருந்தாரு. அப்ப இவங்க அப்பா ஓட்டிட்டு இருக்காரு. பெண்கள் இல்லாத துறையே இல்ல, சாதிக்காத துறையே இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரண் பேடி, ஸ்பேஸ்ல கல்பனா சாவ்லா, நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, ஏன் நம்ம தமிழ்நாடு லேட் சிஎம் ஜெயலலிதா, அவங்க தைரியம் இந்த ஆம்பளக்காவதுண்டா? அதெல்லாம் ஓகே பிரியா. நம்ம நாட்டுல இந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பந்தோபஸ்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பந்தோபஸ்துக்கு அவங்க புருஷன் போக வேண்டியிருக்கு. அது அவங்க தப்பு. என்ன போல கராட்டே குங்ஃபூ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓ, உனக்கு அது வேற தெரியுமா? ஏதாவது தற்காப்பு கலை கத்து வச்சிருக்கியாடா? அதனால என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லதுதான். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னன்னே இது இவ்வளவு லேட்டவா வருது? ஏதோ வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கதா சொன்னா, அந்த வெத்தலை என்கிட்ட கொடுங்க, மீதி எல்லாம் என் பையன் கங்காவரன்ட்ட கொடுங்க. வெத்தலை வாங்கிட்டு வந்தியே. வேற என்னதான் வாங்கிட்டு வந்த? ஒரு மணம் பூ. இத வாங்கிட்டு வரது அவனுக்கு இவ்வளவு நேரம்? ஆமாங்க, இங்க கேட்டேன். ஒரு மணம் 100 ரூபாய் சொன்னா போல 4 தெரு தள்ளி போனேன். 40 ரூபாய்க்கு வாங்கிட்டேனே. நல்ல மச்சான். என் தங்கச்சி யாரையோ லவ் பண்றதா சொன்னா, உங்களை தானா? கொஞ்சம் வயசானவரா தெரியுங்களே. பிரியா, உங்க அண்ணன் இப்படி ஒரு பழமா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. லவ் பண்றது என்னையா? இங்க இருக்கீங்களா? வெரி நைஸ், வெரி நைஸ். தானே பார்த்தேன். என் தங்கச்சியோட செலக்ஷன் என்னைக்குமே தப்பா போகாது. அப்ப சார் யாரு, உங்க தாத்தாவா? என்னையா ஒண்ணு அப்படி பேசுற இல்ல இப்படி பேசுற? அது எங்க அண்ணையா? ஓ, அண்ணனா? என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பேசி சட்டு புட்டி முடிச்சிருவோம். பத்திரிக்கையில அடிச்சிடுறேன். போஸ்டேஜை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. காலைல டிஃபன் நான் போட்டுறேன். மத்தியானம் சாப்பாடு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்படி 2 பேரும் பாதி பாதியா பிடிச்சிட்டோன்னா செலவு மட்டும் பண்ணும்ல. நீ அரை முழம் பூ வாங்கிட்டு வந்தப்போ நினைச்சேன் இப்படி ஏதோ பெரிய குண்டை தூக்கி போட போறேன்னு. இந்தா பிரியா, காஃபி இந்தா. மேடம், மேடம் நீங்களா? நீங்க எப்படிங்க? ஹலோ சுந்தர், இது என் வீடு தான். அப்போ பட்டாபி என் ஹஸ்பண்டோட தம்பி. ஓ பிரியா, நான் சொல்லியிருக்கல, எங்க ஆபீஸ்ல மேனேஜர் சீதா மேடம் நல்ல எஃபிஷியன்ட், நல்ல பயங்கரமான ஒரு ஒர்க்கர். அது மேடம் தான், நல்ல டேலண்டான பர்சன். நீங்க ஒர்க் பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்குல்ல? எஸ் பிரியா, எங்க அண்ணி ஒர்க் பண்றாங்க. பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்ல பெரிய ஒரு ஆபீசரா இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பெரிய, உனக்கு அது தெரியல, உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்குல்ல? எஸ், எங்க அண்ணி, அதான் எங்க அண்ணி. எங்க அண்ணி வீட்டுல இருக்கும்போது ஆபீஸை பத்தி எப்பவுமே பேச மாட்டாங்க. அதே நேரத்துல ஆபீஸ்ல இருக்கும்போது வீட்டை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஒரு லேடி எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியா, ஒரு சமையக்காரியா தான் இருக்க வேண்டியிருக்கு. மேடம் ப்ளீஸ் அண்ணினே கூப்பிடுமா, அதான் கம்ஃபர்டபுள் எனக்கு. நீங்க ஒர்க் பண்றீங்கன்னால நம்பவே முடியல. ஏன் காஃபி எல்லாம் போடுறீங்க? ஆபீசர் மேடம் கடல் போட்டா மட்டும் போதும் 10 பேர் காஃபி எடுத்துட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனா மேடம் இங்க நீங்க சுந்தர், அது வேற இது வேறப்பா. அங்க யூ மை சபார்டினேட், ஹியர் யூ மை கெஸ்ட். பிரியா, உன்னை மெயினா அங்க வர சொன்னதே எங்க அண்ணி. நீ சொன்னிய 50,000 salary, அது எங்க அண்ணியுடைய பேசிக் பே. ஷீ இஸ் drawing 6 digit salary. ஆனா அந்த பந்தா கொஞ்சம் கூட இல்லாம she behaves like an ideal wife. அதுக்காக புருஷன் கிட்ட அடங்கி போனாதான் ஐடியல் வைஃபா? அடங்கி போகிறது இல்லம்மா, அன்பு காட்டுறது. ஒரு உன்ன மாதிரி இப்போ உள்ள பெண்கள், உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் உமன்ஸ் லிபரேஷனை வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. புருஷனுக்கு அடங்கி போகக்கூடாது, எதிர்த்து பேசணும், அவங்க சொல் பேச்சு கேட்கக்கூடாது, அதுதான் உமன்ஸ் லிபரேஷன் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது தப்புமா. எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது. பெண்களுக்கு பெண்களால் ஏற்படுகிற பிரச்சனையை பத்தி பல பேர் பல விதமா பேசிட்டாங்க. ஆனா ஒரு ஆணுக்கு எப்போ தெரியுமா ஒரு பெண்ணால பிரச்சனை வரும்? அவ ஆபீசர்ங்கிறத வீட்டுல காமிக்கும் போதுதான் அந்த பிரச்சனை வரும். அது ஈகோங்கிற பிரச்சனை. அந்த ஈகோ பிரச்சனையால நிறைய குடும்பம் சின்ன பின்னமாயிருக்கு. அண்ணே, நீ சொன்னிய சுந்தர் அண்ணியை வந்து எவ்வளோ இதாக சொன்னா, அண்ணி எவ்வளோ எஃபிஷியண்டா, எவ்வளோ பிரில்லியண்டா ஆஃபீஸில் வந்து இருக்கிறாங்கன்னு. ஆனால் நீ அவங்கள வீட்டில் எப்படி நீ நடத்துற? தப்புதான் பட்டாபி. இந்த பொண்ணு இங்க வர சொன்னது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. பெண்கள்லாம் இப்ப எவ்வளவு முன்னேறி இருக்காங்க, எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் என் ஒய்ஃபை எப்ப பாரு திட்டுறது, அவன் மேல எரிஞ்சு விழுறது, இப்படியே இருந்துட்டேன். சாரி சீதா, நான் மன்னிச்சிரு. ஒரு நாள் கூட நீ கட்டிருக்கிற புடவை நல்லா இருக்கணும்,
இல்ல நீ பண்ற சமையல் நல்லா இருக்கணும் நான் சொன்னதே இல்ல. ரியலி வெரி சாரி. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம நாடு பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிற நாடு. அதனாலதான் நம்ம நாட்டை நம்ம தாய் நாடுன்னும் நம்ம மொழிய நம்ம தாய் மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது தெரியாம இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனையோ ஆண்கள் பெண்களை ஏறி மிதிக்கிறாங்க. பெண்களை மதிக்காத எந்த நாடும் அழிவதா சந்திக்கும், ஆப்கானிஸ்தான் மாதிரி. அதுக்காக ஆம்பளைங்க உங்களை நாங்க கம்மியா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல. இன்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இனிப்பு கசப்பு ரெண்டும் சேர்ந்ததுதான் சுவை. அதே மாதிரிதான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் இந்த சமூகம். அதனால அவங்களுக்கு உரிய இடத்த அவங்களுக்கு கொடுங்க. ரெட்டை மாட்டு வண்டியில எந்த ஒரு மாடு முரண்டு பிடிச்சாலும் அந்த மாட்டு வண்டியே கவுந்துரும். ஓ, ரொம்ப பழைய பழமொழியா இருக்குல்ல. ஓகே, இப்போ ட்ரெயின் தான் நம்ம கல்யாண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஹஸ்பண்ட் தான் டிரைவர், ஒய்ஃப் தான் காட். அந்த டிரைவர் இவ என்ன நமக்கு சிக்னல் கொடுக்கறது, நாம என்ன வண்டி எடுக்கிறது அப்படின்னு நினைக்கவும் கூடாது. இவன் வண்டி எடுக்கிறதுக்கு நான் ஏன் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு அந்த காடும் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா ட்ரெயினே கவுந்துரும். ஸோ இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு சபதத்தை எடுத்துப்போம். இந்த ட்ரெயின் அப்படிங்கிற நம்மளோட குடும்ப வாழ்க்கைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா அதை முன்னெடுத்தணும். சீதா, இனிமேல்ட்டு உனக்கு 50 எனக்கு 50 50 50 சொல்றேன். டிராமா முடியும் போதாவது டிராமாவோட டைட்டில் சொல்லணும்ல. அதான் ஹாப்பி உமன்ஸ் டே.